வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசைசிரியல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போது சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது அண்ணாமலை விஜயா கிட்ட கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணு சமையல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா நான்லாம் சமையல் பண்ண மாட்டேன், மீனை தானே பண்ணுவா, அவளை பண்ணி சொல்லுங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அண்ணாமலை நீ தான் பண்ணு, அவள் பிஸ்னஸ் விஷயமா அங்கங்கே போயிட்டுருக்கா, அவளால செய்ய முடியாது, நீ தான் செய்யணும், அம்மா வராங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்னது அம்மா வராங்களா, என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரில, அம்மா காலில் தான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, நீ ரெடி பண்ணி எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிட்ட விஜயா நான் எப்படிங்க பண்ணுவேன், உனக்கு தான் 2 மருமக இருக்காங்களே, அவங்கள வச்சு செய் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. ஸோ இதுக்கிட்ட விஜயா சரின்னு சொல்லிட்டு அவங்க சமையல் கட்டுக்கு போகிறாங்க. ஸோ சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரோஹிணி வராங்க. ஆண்டி என்ன ஆண்டி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா பார்த்தா தெரியலையா, சமையல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிட்ட ரோஹிணி, ஆண்டி நீங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டீங்களே, ஏன் ஆண்டி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா பண்ணுறது, அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ என்ன பண்ணு, அந்த பாத்திரம்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் விளக்கிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிட்ட ரோஹிணி, ஆண்டி நான் எப்படி இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்ல உனக்கு தெரியாதுல்ல, சரி நீ என்ன பண்ணு, அந்த வீடெல்லாம் அடித்து கூட்டிடு, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி என்ன ஆண்டி சொல்கிறீங்க, நான் எப்படி ஆண்டி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா உனக்கு இது கூட பண்ண தெரியாதா, ஏம்மா பணக்கார பொண்ணாக இருந்தாலும் அடிப்படை விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணுமா, போய் இதை கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிட்ட ரோஹிணி, ஏன் ஆண்டி மீனெல்லாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா அது அவர் கொடுக்குற செலத்தில் அவள் அப்படி தான் சுற்றிட்டு இருக்கா, என்ன பண்ணலாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி, ஆண்டி இப்போலாம் விடக்கூடாது ஆண்டி, நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாமா, அவரோட அம்மா வராங்களாம்மா, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. ஸோ இதுக்கிட்ட ரோஹிணியும் அப்படியே சலிச்சுட்டே கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ செஞ்சு முடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே அண்ணாமலையோட அம்மா வராங்க. வந்ததுக்கப்புறம் விஜயா முதல்ல என்னத்த சொல்லவே இல்லை, சொல்கிறதுக்கு முன்னே வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டால் அவங்க, நீ கூப்பிட்டு தான் நான் வரணுமா, இது என் வீடு, நான் எப்போ வேணால் வருவேன், என் பையனோட வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்லத்த, நீ சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்களே, அதான் ஏதாவது முக்கியமான விஷயமானு கேட்கலாம் தான். ஆமாவா முக்கியமான விஷயம்தான், நான் சொல்கிறேன் அப்புறமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் ஆமாம் மீனா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கிட்ட விஜயா, இந்த மாதிரி பூ கொடுக்க போயிருப்பா, இல்லை பூ கட்டிகிட்டு இருப்பா, எங்கே இருக்கா, ஊசத்தை தான் போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா இந்த மாதிரிலாம் பேசாது நீ, புரியுதா, அவளும் உன்னோட மருமக தான், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மீனா கரெக்டாக உள்ளே வராங்க. பாட்டி எப்போ பாட்டி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மீனா, இல்லைம்மா அவங்க நல்லா பார்க்கணுன்னு தோணுச்சு, அன்னதாம்மா வந்தேன், அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் வேறு, ஸோ அது காமிக்கலாம் சொல்லிட்டு தாம்மா வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி முக்கியமான விஷயம் சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அத்தை தாத்தாதி பேசுகிறாங்களே அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மீனா, பாட்டி அப்படிலாம் இல்லையே பாட்டி அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா இங்கே என்ன நடக்குதுன்னு நல்லாவே தெரியும், அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்தேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட ஒரு பேப்பர் எடுத்து காமிக்கிறாங்க. அந்த பேப்பர் ரெஜிஸ்டர் பேப்பர். ஸோ அதை படிக்க சொல்கிறாங்க அண்ணாமலை கிட்ட. அண்ணாமலை படிக்கிறாரு. அவரோட சொத்து மொத்தத்தையும் மீனா பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க அவங்க. என்னம்மா ஏம்மா எல்லா பேரும் மீனாக்கு எழுதி வச்சிங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. இல்லைப்பா, மீனாக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம இருக்கோன்னு தெரியணும் எல்லாருக்குமே, அதனால தான்மா பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிட்ட அண்ணாமலை, ஆமாம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கிட்ட விஜயா, என்னத்த நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், நீங்கள் எதுக்கு மொத்த சொத்தை அவளுக்கு எழுதி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது நீலாம் சொல்லக்கூடாது, அது ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணா பண்ணுவேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிட்ட மீனா, பாட்டி எனக்கு ஏன் பாட்டி இதெல்லாம், எனக்கு எதுவுமே தேவையில்லை பாட்டி, உங்களோட அன்பு மட்டும் போதும் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, பரவாயில்லம்மா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் மொத்த சொத்து என்னோடய வீடு, நான் இருக்கிற வீடு கூட உன் பேரில் தான் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.